ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மகி. இன்னைக்கு வீடியோவில் கிரியேட்டிவாக ப்ரஷஸ் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக எப்படி எஃபெக்ட்ஸ் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போகிற வீடியோவில் உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டாக இருக்குது. அதுக்கு இமேஜ் லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா நியூ டாக்குமெண்ட்டில் எனக்கு வேணுங்கிற சைஸ் வச்சு ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ண இமேஜை கிரியேட் பண்ண லேஅவுட்டுக்கு ட்ராக் பண்ணி போட்டு அந்த இமேஜை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ லேஅவுட் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா இமேஜில் இருக்க பேக்ரவுண்ட் கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ அந்த பேக்ரவுண்டையும் இமேஜையும் கண்ட்ரோல் ஈ கொடுத்து மெர்ஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இமேஜுக்கு கலர் கரெக்ஷன் கொடுத்துடலாம். கலர் பேலன்ஸில் சியான் மெஜந்தா எல்லோ இருக்குது. உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் வேல்யூ சேஞ்ச் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நான் 2 கிரேடியன்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறேன். கிரேடியன்ட் லேஅவுட் எப்படி கொண்டு வரதுன்னா நம்ம லேயர் பாக்ஸில் பாட்டமில் இருக்கும். நான் ஒர்க் பண்ணுறதை பாருங்கள். இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்குது. நான் லெஃப்ட் சைடில் கொண்டு வரதுனால 0 டிகிரின்னு வச்சிடுறேன். இப்போ கிரேடியன்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு. அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன ஒர்க் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ கிரேடியன்ட் கொடுத்த லேஅவுட்டை பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோடு கொடுத்துடலாம். பிளெண்டிங் மோடில் போய் கலர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அதே கிரேடியன்ட் லேஅவுட்டை வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு ஆங்கிள் வந்து 180 டிகிரி கொடுத்துட்றேன். அதில் செகண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஒர்க் பண்ணுறதை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அந்த 3 லேயருமே காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஈ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ மெர்ஜ் பண்ண லேயருக்கு ஃபில்டர் எஃபெக்ட்ஸில் லிக்விஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபார்வர்ட் வார்ப் டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டூல் யூஸ் பண்ணி தான் இமேஜை வந்து லைட்டாக ரப் பண்ணுவோம். நீங்கள் மெதுவாக ரப் பண்ணுங்க, ஸ்பீடாக ரப் பண்ணாதீங்க. நான் வீடியோ லென்த்தாக போகிறனால தான் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கேன். ஃபேஸ் தவிர்த்து அவுட்டரில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் வார்ப் கொடுத்துருங்க. பதிலாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன ஒர்க் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஃபுல்லாக முடிஞ்சோன்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட்டில் ஃபுல்லாகவே வந்து ஃபார்வர்ட் வார்ப் லிக்விஃபை ஆட் ஆயிடுச்சு. இதை ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து வச்சுருங்க. அதுக்கு கீழே பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துட்றேன். இப்போ லிக்விஃபை பண்ண இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் எஃபெக்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ராக்சர் ப்ரஷ் எஃபெக்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். கூகுளில் ஃப்ரீயாக நிறைய ப்ரஷஸ் எல்லாம் கிடைக்கிது, அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரியேட்டிவ் ப்ரஷஸ் வேணும்னா என்வட்டோ மார்ட்டுங்கிற மாதிரி ஆன்லைன் ஷாப்பில் போய் நீங்கள் க்ரியேட்டிவ் ப்ரஷஸ் எல்லாமே வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். நான் ப்ரஷஸ் எல்லாம் என்வட்டோ மார்ட்டில் பே பண்ணி தான் வாங்கியிருக்கேன். ஃபர்தராக க்ரியேட்டிவாக இந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்கும் போது நம்ம பே பண்ணி வாங்குறதுல தப்பே இல்லை. என்வட்டோ மார்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பதிலாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன ஒர்க் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்.
நெக்ஸ்ட்டு இமேஜையும் பேக்ரவுண்ட் இமேஜையும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக ஃபேட் அடிக்கிறனால அதுக்கு வந்து லெவல் கொடுத்து கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணிங்கன்னா டார்க் ஆயிரும். ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கலர் பேலன்ஸில் போய் கலர் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜுக்குள்ள ஒரு லேயர் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச நேம் டைப் பண்ணிக்கோங்க. தமிழில் தான் இருக்கணும்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் பிடிக்குதோ அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜுக்கு கீழே தான் அந்த ஃபாண்ட் இருக்கணும். இப்போ அந்த இமேஜுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா இமேஜை செலக்ட் பண்ணி கிரியேட்டிவ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்றேன். இப்போ அந்த ஃபாண்ட்டுக்குள்ளே இந்த இமேஜ் அப்ளை ஆயிருச்சு. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ப்ரஷஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு ப்ரஷ் எஃபெக்ட் கொடுங்க. ப்ரஷஸை எந்த லேயருக்கு யூஸ் பண்ணணும்னா டெக்ஸ்ட் லேயருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையுமே கொடுக்காதீங்க, சில இடத்துல மட்டும் பிக் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து லுக் வராது. சென்டரில் ஃப்ராக்சர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கேரக்டர் ஃபேஸ் மட்டும் எனக்கு தெரிகிற மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு எஃபெக்ட் வந்து நல்லா வரும். ஒரு கிரியேட்டிவாக ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு மினிமம் 2 ப்ரஷஸ்னாலும் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கு, ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ ப்ரஷஸ் அப்ளை பண்ணிவிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லேயர் பாக்ஸில் இருக்கிற லெவல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேயர் பாக்ஸில் இருக்கிற கலர் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லேயர் பாக்ஸில் இருக்கிற கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மெனு பாரில் இருக்கிற கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒன்று தான். ஆனால் என்ன லேயர் பாக்ஸில் இருக்கிறத டெலீட் பண்ணிக்கலாம், அதை டெலீட் பண்ண முடியாது. அதுதான் சின்ன டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒர்க் பண்ண எல்லா லேயரையும் காப்பி பண்ணி அதை மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃபைனல் டச்சாக லென்ஸ் ஃப்ளேர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், டெஸ்க்டாப்லேருந்து காப்பி பண்ணி அதை ட்ராக் பண்ணி போட்டுறேன். இப்போ லென்ஸ் ஃப்ளேரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் பண்ண லேயருக்கு மேலே வச்சு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளெண்டிங் மோடு வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறையா க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணி பாருங்கள். இன்னும் ஃபர்தராக நம்ம சேனலில் இந்த மாதிரி க்ரியேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.